அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்று சத்தம் எல்லாம் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமுடையவராக இருக்கிறார். வேதம் சொல்வது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அவர்களுக்கு அருளுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த காலவேளை எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை நான் இந்த இடத்திலே பேச வேண்டும் என்ற ஒரு காரியத்தை எடுத்தேன். அதன் முன்பு சில காரியங்களை நான் உங்களோடு பேசிக்கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிறதிலே முக்கியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறத முக்கியப்படுத்துங்க. நல்லா ஜெபியுங்க, நல்லா வேதம் வாசிங்க, கர்த்தரோடு இருங்க, கர்த்தர் சமூகத்தில் இருங்க. வருகிற காலம் ஆபத்தின் காலம். திரும்ப திரும்ப சொல்வது, இந்த வருடங்களிலே கடந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் சிந்தனையில் உள்ளங்களில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லது நான் மரித்து நாசமா நரகத்துக்கு போகணும் என்று விரும்புகிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரோடு இருந்து பரலோகத்தை நான் அங்கே போய் சேர வேண்டும் என்கிற எண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் மாறும். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா வேதம் வாசி, தேவ சமூகத்தில் அமர்ந்திரு, காத்திரு, தேவன் பேசும்படியாக. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை முடிவெடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உங்களுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் அதுவும் மணல் தரைகளில் இருந்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு உதவி செய்வீராக நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிடித்த ஒரு காரியமாய் போய்விட்டது. மணல்ல இருக்கிறது ஒரு சந்தோஷமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. நல்ல தரையில் இருக்கிறதை பார்க்கிறோம். கரடு முரடான ஒரு தரையில் இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. தேவ நீதி வெளிப்பட வேண்டும். அதை நான் சில காரியங்கள் சாட்சியூடாக நான் அவதானித்தேன். நான் சும்மா ஜெபிக்கல, உங்களை எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என்னதுக்காக ஜெபிக்கிறேன் தெரியுமா? கர்த்தர் கண்டித்து சீர்படுத்தி சரிபடுத்தி நடத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். அல்லேலூயா. சும்மா விட்டக்கூடாது ஆண்டவர் ஒருவரை. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்யணும்? கண்டித்து உணர்த்த வேண்டும். இந்த இடத்துல நான் பிழைவிடுகிறேன், இந்த பிள்ளையை நான் சரிபடுத்திக் கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, தேவன் என்னை கண்டித்து உணர்த்த வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. காலையில கரங்களை வைத்து, ஆண்டவரே, நான் தேவ சன்னிதானத்தில் ஜெபித்தேன். கரங்களை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. யார் காலையில எழுதி ஜெபிச்சீங்க? அல்லேலூயா. ஜெபம் பண்ணு. கர்த்தர் பார்க்கிறார். உண்மையுள்ளவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. உன்னுடைய வாழ்க்கை சாபத்தை நீ அனுபவிக்க போகிறாயா? தேவனோடு இருக்க போகிறாயா? தேவ சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற போகிறாயா? பரலோகம் போக போகிறாயா? நரகத்துக்கு போக போகிறாயா? இது கடைசி நேரம், கடைசி தருவாய், கடைசி வேலை. மனம் திரும்பு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். தேவ சன்னிதானத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணுங்கள், முழங்கால் படியுங்கள். ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். உங்களுடைய பாதங்களில் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உமக்காக வாழும்படி விரும்புகிறேன். அநேக வருடங்களுக்குள் அநேக அடிவிடும், அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். மனம் திரும்புங்கள். ஐயோ, என் வாழ்க்கை சிதறப்பட்டது என்று சொல்லி நிலையிலே தெருவிலே நிற்கிற காலத்துக்கு இடம் போடாதபடி மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்ப, தயவு செய்து மனம் திரும்ப, எச்சரிக்கையாய் சொல்கிறேன். அதற்காகவே நான் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். வெறும் கிளவெல்ல போய் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். கர்த்தர் வந்து மனம் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. பொய் சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிறது. ஜெபம் பண்ணுகிற வேதவாசிகளை சினிமாவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஆனால் வேத சன்னிதானத்துக்கு முன்னுரிமை அல்ல. பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாத பட்சத்தில் சடிதியாய் ஆபத்து உன்னை நோக்கி வரும். நீ போகிற நேரம், வீட்டில் இருக்கும் பொழுது அதிகாலை எழுந்து நிற்க முடியாத நிலை. மனம் திரும்பு. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. மனம் திரும்பு. நான் முழங்காலில் இருப்பேன், முழங்காலிலே நிற்பேன். என் முழங்காலுக்கு பார்க்கிறா தெரியும். முழங்காலில் நிற்பேன். நான் கத்தரை சொல்றேன், முழங்கால்கள் தெரிந்து ஓட்டையா போனாலும் என் எலும்புகள் தெரிந்தாலும் பிரச்சனை. ரெண்டுல ஒரு முடிவு வரவேன். சும்மா வந்து நிலத்தைய அல்லது பாய அல்லது கதிரை சூடாக்கி போவதற்காக கத்தரை அழைக்கவில்லை. அவருக்காக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் ஜெபித்த பிற்பாடு எனக்கு சில காரியங்களை காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. கொடுக்காத கொடுக்க வைத்தான். சொன்ன ஆண்டவரே, உண்மையா விதைக்காமல் உண்மையாய்
பணங்கள் விருதாய் போகட்டும். அவன் அப்பதான் அவனுக்கு தெரியும், உழைப்பில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை. நேர்மை அந்த பணம் விருதாக போகட்டும். ஏனென்றால் கர்த்தர் சன்னிதானத்தில் உண்மை இல்லை. உண்மையாய் கொடுக்கிறதை கள்ளத்தனம் எல்லாம், நேர்மை இல்லை. அவன் பணம் விருதாக போகட்டும். ஜெபமன்ற குணங்கள்படி தேவ சன்னிதானம் வேண்டாம். அவன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அவன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. மற்றவர்கள் சொல்ல உண்மையா கொடுத்து நான் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்கிற போது கோலன்ஸ்னா பாஸ்டர் இந்த சிறு பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்ய வைத்தார். ஜெபம் பண்ண குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறோம். இன்னைக்கு வந்து அந்த கொச்சுக்குளத்தில் ஆயுதம் பண்ணியிருக்க வேலை நடக்குது. தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கப்படுவது கர்த்தர் கிருபை செய்ய வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை கேளாதவர் உனக்கு கோலடிப்பாங்க. உன்னை விசாரிக்காதவங்க உன்னை விசாரிக்க வைக்கிறாங்க. உனக்கு நன்மை செய்யாதவங்க நன்மை செய்ய வைக்கிறாங்க. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளும் அத்தனை விடயமும் தேவன் அற்புதம் செய்வதை உன் கண்கள் காணும். நீ ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். வாய் திறந்து நம்ம கதைக்கிறோம் அல்ல, வாய் திறந்து வேறேற்ற கதைகளை பேசுகிறோம் அல்ல. ஏன் ஜெபம் பண்ண முடியல? வாய் திறக்க முடியல. பிசாசு வாயில் இருக்கிறான். உன் நாவில் பிசாசு இருக்கிறது. சாபம் அது உன்னை அழித்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை கொண்டுவிடும். மனம் திரும்புங்கள். எச்சரிக்கையாய் சொல்கிறேன், மனம் திரும்புங்கள். தேவ நீதி வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சத்தவசம். அல்லேலூயா. உண்மையாய் ஜெபிக்க வேண்டும், உண்மையாய் தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது. இன்று தேவன் என்னோடு கூட காலையில உங்களுக்கு பேசும்படி ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொன்னார். நான் இருக்க தீர்மானம் வேற. இந்த இடத்துல இருக்கும்போது சொன்னார் வந்து இதை அவர்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். வருகிற 19ஆம் தேதி வைக்கிறேன். வருகிற 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு இங்கு ஆராதனை நடைபெறும். அதாவது வருகிற மாதம் 19ஆம் தேதி வெளியில் ஒரு பாசல் வருகிற பாசல் சத்யராஜ் என்று சொல்லி இங்கே நம்முடைய திருச்சபை வருகிறார்கள். அவர் உங்களோடு கூட உங்களோடு புரிந்து ஆராதனை செய்து சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு தேவ மனுஷன் கர்த்தரோடு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம். கர்த்தருக்கு சித்தம் உண்டானால் 10 பேர் கூட்டிருக்காங்க. 7 மணிக்கு காலையில நினைப்பாங்க. சரியா 7 மணிக்கு. விசுவாசிகளா 6 மணிக்கு சட்டிப்பானையில கழுவினா மோத்த கழுவிங்களா வீடு ஒன்று செய்யணும். சட்டன் முதல் வந்து எங்க நிக்கணும் தேவ ஆலயத்துக்கு சரியா அவங்க ஒவ்வொரு புரிவாங்க, பிடிச்சு போயிடுவாங்க நேரத்தில். ஏன்னா அடுத்த சேர்ச்சி போகணும் அவங்க. ஆகவே தயவு செய்து சொல்கிறேன், கடவுளுக்கு வருகிற மாதம் 19ஆம் தேதி இங்க நீங்க ஆயத்தமா இருக்கணும். அங்க எப்பதான் எழும்புறோம், அப்பதான் குளிக்கிறோம், அப்பதான் உடுப்பு தைக்கிறோம், அப்பதான் சட்டிப்பானை கழுவுறோம், அப்பதான் சில நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்டா அவர் அந்த டைமுக்குள்ள வந்திப்பாங்க. நீங்க எல்லாம் இந்த இடத்துல வந்துடும். 6 மணிக்கு அங்குள்ளாக சொல்லி வந்துடும். வானத்துல 6 மணிக்கு வந்துடும். அல்லேலூயா. நான் ஆயத்தமா இருக்கேன். எப்ப ஏசப்பாவோட இருக்கணும். இப்ப இன்னைக்கு வந்து எங்க அப்பா கூட்டிட்டு போனா நான் ரெடியா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ரெடியா இருங்க. நான் அதான் சொல்றேன், ரெண்டுல ஒன்று முடிவை கட்ட காணாம நான் விட மாட்டேன். முழங்கால இருக்கிற விட மாட்டேன். ரெண்டுல ஒரு முடிவை காட்டி தான் இருக்கேன். பாவம் நீங்க நம்மகிட்ட பணம் இருக்கு, கர்த்தருக்கு கொடுக்க மனம் இல்லை. அது என்ன தெரியுமா? அது பிசாசு, பஞ்சகத்தின் பிசாசு. நமக்கு ஜெபம் பண்ண திராணி இருக்கு, ஆனா ஜெபிக்க முடியாது. பிசாசுல காரியம். எனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, வாசிக்க முடியல. பிசாசுல தன்மை புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிசாசு அவ்வளவு பிசாசு விளையாடு உள்ள இருந்து உள்ளத்துல அப்படியே கதையை போட்டு இது அப்படியே ஜம்மன் உட்காந்துருக்காங்க. பாருங்க, கதைக்க போனா இப்ப நேரம் கதைக்கிறீங்க. ஜெபம் பண்ண போனா அப்படியே அந்த தூக்கம் அடிக்கும். அதுக்கு பிற்பாடு பாருங்க, ஜெபம் பண்ணி அந்த அரவத்தையில ஜெபிப்பீங்க. இன்ஜினியரிங் போனா அந்த அரவத்தையில பிற்பாடு உட்கார்ந்து 12 மணி மட்டும் கதைச்சு சிரிச்சுவியாங்க. அப்ப யார் உங்களுக்கு இருந்தாலும் காமிச்சு பாருங்க. எந்த கண்ணை உள்ளுக்கு உட்கார்ந்து இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் முடிவு கொண்டு வர காலம் ஐயா இது. இந்த தந்திர விளையாட்டை நான் கர்த்தர் முடிக்கிற காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து மனம் திரும்புங்க. மனம் திரும்ப மட்டும் நான் விட மாட்டேன். முழங்கால இருப்பேன். அடிச்சு ரோட்டுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. கர்த்தருடைய அடி எங்க இருப்பாங்க தெரியுமா? வைத்தியசாலையில படிப்பையில் இருப்பார்கள். மனம் திரும்பும்படி கர்த்தர் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு யோவான் புஸ்தகம்
முதல் அதிகாரம். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஷபரக மதுரம ஷந்தர. ஜீசஸ். எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹalleluya. இதுதான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஹalleluya. உலகத்தில் வந்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்விலையும் என் அப்பன் இயேசுவின் தெய்வீகமான ஒளி உங்களுக்குள் இருந்தால் இருள் சிக்க மாட்டீங்க, வெளிச்சத்தின் பாதைகளில் நடப்பீர்கள். ஹalleluya. எவன் ஒருவருக்குள் இருள் இருக்கிறதோ அவன் இறைவனுடைய பிள்ளை அல்ல, அவன் கர்த்தருக்கு சொந்தமானவனும் அல்ல, சொந்தமான மகனும் அல்ல. எந்த பிள்ளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து அந்த ஒளியை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து தன் வாழ்க்கையை தன்னையே அர்ப்பணிக்கிற எந்த ஒரு மகன் மகளோ அவன் வாழ்க்கை ஒளியாய் வெளிச்சத்தின் பாதைகளுக்குள் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இடறி விட மாட்டார்கள். அவர்களுடைய கர்த்தருடைய கரம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. எப்போ ஒரு பிள்ளைகள் நீங்க எனக்கு, நான் உங்களுக்கு அப்பா. எப்போ ஒரு தகப்பன் மேல் பிள்ளை நேசம் கொண்டு என் அப்பாவுக்கு மறைக்க கூடாது என்ற விஷயமும் அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அந்த பிள்ளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. எந்த பிள்ளை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக தேவனுக்கு நீதி இல்லாமல் நடக்கிறதோ அது தேவனுடைய பிள்ளை அல்ல, அது பொய்யின் பிள்ளை, இருளின் பிள்ளை. அதனால்தான் இந்து நூலில் சொல்லப்பட்டிருக்கிற அன்னையின் பிதாவும் சொல்லுங்க முன்னறி தெய்வம். முதலாவது உன்னை உருவாக்கி உன்னை வைத்திருக்கிற உன் அம்மாவை அப்பாவை நீ கனம் பண்ண தெரியாது. நீ கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது, பிள்ளைகளே பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இதுதான் நியாயம். நீ உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை, உன்னை வழிநடத்துகிற குருவானவருக்கு கீழ்ப்படியவில்லை, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயா? கீழ்ப்படிய வேண்டும். ஹalleluya. இந்த வருஷம் 6 மாதம் இருக்கிறது. 6 மாதம் தாண்டி பண்ணுங்க, எழுதிக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்குள் யார் கர்த்தரோடு இருக்கிறார்கள், ஒளியிலே இருக்கிறார்கள், யார் இருளிலே இருக்கிறார்கள், யாருடைய வாழ்க்கை வீடுகளிலே வீசப்பட்டிருக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்காய் நான் காலையில் இரவு ஊழியர்களுக்கு கலந்து வருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நான் வந்து போகிறேன். அதை கர்த்தர் பார்க்கிறார். போராடுவேன். யாக்கோபு சொல்கிறான், இதை ஆசீர்வதிக்காது நம்மை விடவே மாட்டேன். தேவனை விடு, இல்லை நான் விடவே மாட்டேன். நீ ஆசீர்வதித்தவனே, நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறான். விடவே இல்லை. கடைசி ஆசீர்வதித்து விட்டு போகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இருளில் இராதபடி வெளிச்சத்தின் இடத்திற்கு வர வேண்டும். குருடான மனுஷனை போல் அல்ல, கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எச்சரிக்கைப்படுத்துகிறார். சபையே விழித்திருங்கள். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? கையெழுத்தாங்க. என்னுடைய சபையின் கல்வி போதனைக்காய் நான் ஜெபிக்கிறேன். என் உடன் ஊழியருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உண்மையாய் சொல்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க பாப்போம், கையெழுத்தி. ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அப்பாவாக தேவ சன்னிதானத்தில் நீங்கள் சொல்லுகிறேன், ஒரு தகப்பனாக உங்களுக்கு வயது கூட இல்லை இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து நிற்கிறேன். என்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்தால் தப்பித்துக் கொள்வோம். நான் அதில் ஒருவன் தான். எனக்காக சொல்கிறேன்,
நீங்கள் பரலோகம் போக வேண்டும், நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். முதல் நாள் இரவு கனவொன்றை கண்டேன். ஒரு போதகரை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனக்கு ஒரே கேள்விக்குறி. ஒரு போதகரை காண்பித்தார். அவருடைய டவுசரை பார்த்து, டவுசரை காலில் இந்த அகலம் இருக்கும், ஒரு கால். அப்ப நான் அந்த கனவை கவனித்து பார்க்கிறேன். அந்த மனுஷனுடைய காலை தெரியுமா, ஞானக்கால் நோய் தெரியுமா? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கையெழுத்து. ஞானக்கால் நோய் தெரிஞ்சவங்க எப்படி இருக்கும்? ஞானக்கால் நோய் எப்படி இருக்கும்? யானைய கால் வடிவா இருக்கும். யானைய கால் வடிவா இருக்கும். ஆனா பேர் தான் ஞானக்கால் நோய். அந்த காலை பாத்தீங்கன்னா அப்படி மடிஞ்சு தொங்கும். இவ்வளவு பெருசா தொங்கும். உள்ளாவே ஒரு கால். கல்யாண கொடுத்த ஒரு சகோதரி இருக்காங்க, பாவம் புல் சோடி தான் போவாங்க. எவ்வளவு கஷ்டத்தை இருப்பாங்க. ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க. கவலை அந்த சகோதரி. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டு முதல் நாள் காண்பித்தார். முதல் நாள் காண்பிச்சார். எங்க அப்பாவோட நான் ஒரே போராட்டம். ஆண்டவரே ஏன் இப்படி காண்பிக்கிறீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க எனக்கு கேட்டேன். ஏன்னா அப்பா சொல்லாம செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை ஊழிக்கான சொல்லாம செய்யவே மாட்டார். சொல்லிடுவாரு, மகன் நான் செய்ய போறேன், வேலையை அனுமதிச்சிருக்கேன். சொல்லி போட்டுதான் செய்வார். புரிஞ்சு கொள்ளுங்க. சொல்லித்தான் வேலையை தொடங்குவார். நேற்று செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும். போராட்டத்தோடு இருந்தேன். இதுக்கு பதில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இரவு செய்தி பார்த்துக் கொண்ட போது யானைக்கால் நோய் இலங்கை பூரணமாய் பரவி கொண்டு வருகிற நேரத்தில் நாம் இருக்கின்றோம். இலங்கை பூரணமாக பரவி கொண்டிருக்கிறது. வீட்டை சுற்றி ஏனங்கள் தண்ணீர் நிப்பாட்டதாக கவனப்பட்டு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆசையா? நான் சொல்லுகிற 6 மாதத்துக்குள் கவனமாயிருங்க. வெளியே போக மாட்டீங்க. போகவே இயலாது. தூக்கிட்டு போயிடலாம் காலை. எது வேணும்? உங்களுடைய அழகு, உங்களுடைய அந்தஸ்து எல்லாம் போய்விடும். எங்க அப்பா சொல்லாம செய்ய மாட்டார். கேட்ட ஆண்டவரை சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க சொல்லிட்டார். எச்சரிக்கை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் என்ன நடக்குமா? கொள்ளை நோய்கள் பரவும். மூளையை சிறுபிள்ளைகள் மூளைகளை தின்னுகிற பூச்சி, கடல் வழியால் குளத்தில் குளிக்கிற, மூக்கினால் கடந்து வாயினால் கடந்து மூளை பகுதியை அழிக்கிற வியாதி, காய்ச்சல் வந்தோட கழுத்து பகுதியை பிடிக்கிற ஒரு வியாதி, கொரோனா மாதிரி ஒரு வியாதி பரவப்பட்டிருக்கிறது. பரவும், தடுக்கவே முடியாது. நீ ஜெபிக்கும் பொழுது சில வேளையில் குறைக்கப்படலாம், ஆனால் நிறுத்தப்படாது. என் அப்பன் இயேசு வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. என் அருளாளருடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். உண்மையாய் ஒரு காலையில இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற நீங்க உண்மையா இருங்க. வராது எச்சரிக்கப்பட்டுங்க. 6 மாத பாவம் பரிதவிக்கப்பட்ட நிலைமையில், ஐயோ எனக்கு இந்த நிலைமை ஆகிவிட்டது, நான் ஜெபிக்கவில்லையே, நான் வேத வாசிக்கவில்லையே, அப்பாவுக்கு உண்மையா இருக்கவில்லையே, அவரை தேடவில்லையே. மனம் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்கிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் இந்த நேரம் எங்களோடு இருக்கிறார், ஆனால் அறியாதபடி நாம் வாழ்கிறோம். உருமாப்பாய் வாழ்கிறோம். எவ்வளவு நன்மை செய்கிறார். ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், வியாதிப்படுத்த நம்மை குணப்படுத்துகிறார். இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறாரே. எங்களுக்கு குறிப்பாக பார்த்தவங்களாம் மண்டே போட்டாங்க. நான் இதுவரை இருக்கிறோமே, இதுவரை எங்களை பாதுகாக்கிறாரே, பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்கிறாரே. அப்பா, நான் செய்த பிள்ளை மன்னிக்கப்பா. ஐயோ நான் பிழை செய்து விட்டேனே. உணர்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவர் இங்கு இருக்கிறார்.
மனதில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஆறுக்குள் உள்ளத்துல தானாவே ஸ்தோத்திரம் உண்டாக்கப்படுது. கையெழுத்தி காட்டுங்க. ஆமென். ஜெபம் பண்ண நிலைமை அந்த டைம் விட்டுறக்கூடாது. தெரியுமா, ஒரு அப்பாவோட இருக்கிற பிள்ளைக்கு அந்த உணர்வு தானா வந்துடும். என்ன நடக்குது தெரியுமா? சும்மா இருக்க விடாது, படுத்து தூங்கினாங்க. அந்த டைம் முழிப்பு வரும். உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? ஜெபம் வரும். ஏசப்பா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். எலுமனோட வெளியே ஓடி வந்து கேளுங்க. வெளியே ஓடி திருமணம் என் அப்பா நல்லவர். நான் ஜெபித்த நிமித்தமா அநேக நன்மைகளை செய்தார். எங்க அப்பா நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா நல்லவர். அல்லேலூயா. அப்பா அன்பு மேலானது. அல்லேலூயா. அப்பா பெரியவர். அல்லேலூயா. இந்த ஏசப்பா உயிருள்ள தெய்வம் பேசுகிறார். மனம் திரும்புங்கள். தயவு செய்து மனம் திரும்புங்கள். அப்பா விழுந்து கிடப்போம். அப்பா நீங்க நீதி செய்ய உங்க குடும்பத்துக்காக கொண்டாடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொண்டாடுங்கள். கண்ணீரிட்டு அழுங்க. உலகத்தின் சிற்றின்பங்கள், லௌகீக பணம், பொருள் இவைகளை தூக்கி எறிந்து இயேசுவை நீ மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. நான் காலையில வரும்பொழுது பேசிக்கொண்டேன். எவ்வளவு பணம் வரட்டும், அந்த உயர்வெல்லாம் அப்பா கொடுத்தாரே. என் அப்பா கொடுத்தாரு. என் அப்பாவுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? ஏன் உயர்த்தல? உயர்த்தும் போது நீ உண்மையா இருக்கிறாயா? நேர்மையா இருக்கிறாயா? அநியாயம் செய்கிறாய். தசமாத கொடுத்தா நான் ஜெயிக்காது பரவாயில்ல. தசமாம் கொடுத்தா நான் ஒரு லட்சம் என்ன 10,000 கொடுத்தேன். என்ன கடவுள் அப்ப போய் நீ ஜெபம் பண்ணி ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். செபம் வேண்டும், வேதம் வேண்டும். உழைப்பிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் உண்மையாக உழைக்க வேண்டும். இவைகளெல்லாம் உண்மையாக இருந்தால்தான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பார். நீ ஜெபம் பண்ணாம வேதம் வாசிக்காம கர்த்தருக்கு உண்மையாக போடுறது உனக்கு சார்பாய் மூடும். நீ ஏமாற்றுக, உன்னுடைய ஏமாற்றம் வாழ்க்கையை அதை அழித்துவிடும். நீ நெருப்புக்கு மேலே நிற்கிறாய் என்பதை மறந்து விடாத. என் அப்பன் ஒளியாய் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளி நமக்குள் இருந்தால் நாம் இருளுக்குள் சிக்கப்பட மாட்டோம். முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இதான் கடைசி தருவாய். 6 மாதத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்த்து கொடுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்து கொடுங்க. 6 மாதத்தின் பின்பு இன்னும் வருகிற ஜனவரி பெஸ்ட் ஆராதனையில சாட்சியாய் கர்த்தர் நிலை நிறுத்துவார். இந்த வார்த்தை இன்னைக்கு எழுதி வைத்துக் அல்லேலூயா. ஜெபம் பண்ணாதவருடைய வாழ்க்கை, வேதம் வாசிக்காதவருடைய வாழ்க்கை எந்த நிலைக்குள்ள போய் முடிய போகிறது பாருங்க. எல்லா காரியத்தையும் செய்கிறோம், சகல காரியத்தையும் செய்கிறோம், சகல வேலை செய்கிறோம். அப்பாவோட சமூகத்தை மறந்து விட்டு போகிறோம். துணிகரம் வைத்தியசாலையை கடக்க வேண்டிய வரும். கொஞ்ச நெஞ்ச காசு இல்ல. கர்த்தருடைய பணங்களை ஏமாத்தும் பொழுது வைத்திய சாலைகளை செலவிடுவோம். அன்றைக்கும் செலவிட்ட பணங்கள் புல்லாக போய்விடும். காரணம் கர்த்தர் சமூகத்தில் உண்மை இல்லை. ஏன் நான் ஜெபம் பண்றேன்? ஏன் எங்களுக்கு இந்த துன்பம்? ஏன் எனக்கு இந்த பாடு? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வருது. மாற்றம் நான் அதனால தான் இருக்கிறேன். அதனால தான் இருக்கிறேன். முடிவு எடுக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் தலையை கர்த்தர் நசுக்கிறார். அவன் வாழ் மாட்டும் ஆடுகிற வாளை நான் நசுக்க வேண்டும். மாறுங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் செழித்திருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் பயப்படுவார்கள். உங்களுக்கு முன் நடுங்கி நிற்பார்கள். எதற்காக உங்களை கர்த்தர் அழைத்தார்? இப்படி அமர்ந்திருப்பதற்காகவா? இல்லை. எத்தனை ஜனம் அழிந்து போய் எத்தனை பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள். இலங்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிவிப்பார். ஜெபம் பண்ணு. போகிற நான் வர வேண்டுமாயிருந்தால் ஜெபம் பண்ண வேண்டும். போகிற நான் திரும்பி வர வேண்டுமானால் ஜெபம் பண்ண வேண்டும். இப்ப கூட ஓடிய பைபிள் எடுத்து இருக்கேன். இடையில கொண்டு வந்து நான் தருவேன். ஓடிய பைபிள் கிடைக்கும். குழுவா நீங்க இருந்து ஜெபிக்கணும். அந்த ஓடிய பைபிள் பாய்கள். இந்த பைபிள் ஓடியோ, இந்த பைபிள் இருக்கு ஓடியோ இல்லை. ஒரு கிசட் மாதிரி சின்ன புக்ஸ் இருக்கு. அதை கேட்டு அதையாவது கேட்டு
கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வளர வேண்டும். வாசிக்க தெரியாது, கண் தெரியாதவர்கள் கேட்டு வளர வேண்டும். எவ்வளவு காசை கொட்டி செலவழிச்சு அனுப்புறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஓடிய பைபிள் ஒரு அந்த பைபிள் விலை அந்த ஒன்று விலை 8,000 சொல்ல முடியும் தெரியுமா? எவ்வளவு அர்ப்பணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு அர்ப்பணிச்சு ஒருத்தர் தங்களுடைய விலை பணங்களை சேமித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை விதைக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உணருங்கள், மனம் திரும்புங்கள். வாசிக்க கேட்போம். உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. எல்லாரையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மாறணும் மாறக்கூடாதா? மாறணும் மாற நாம் வேண்டும் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மாறணும், ஒளியா இருக்கணும். இருள் உங்களை அழிக்கும். இந்த 6 மாதத்துல அழிச்சோம், எழுதி வச்சுக்கோங்க. 6 மாதத்துல அழிச்சோம். மனம் திரும்ப கர்த்தர் கடைசி நேரத்தில் இந்த சட்டத்தை கொடுக்கிறார். மனம் திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். மீற என்ன செய்ய தெரியுமா? மாட்டை கையில வந்துட்டுவார் போன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? யோபு இடத்துல யோபு உத்தமன், உண்மையா இருந்தான், நேர்மையான, கடவுளுக்கு பயந்தவன், தன் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாய் ஆசிரியப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். பணம் இருந்துச்சு, ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். நீங்க பணம் இல்லாமலே கர்த்தரை ஏமாத்துறீங்க. பணம் வந்தா எப்படியா நாம் கர்த்தரை ஏமாத்துவோம் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நான் இந்த நிலையில இருக்கிறோம். அவன் உண்மையா இருந்தா என்ன நினைச்சு தெரியுமா? உண்மைக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி பாருங்க, பிசாசு எங்க போகுது தெரியுமா? எங்க போச்சு? யோபை சோதிக்கும்படி, அவனுடைய காரியங்களை சின்ன பின்னம் ஆக்கும்படி, உத்தரவு கேட்கும்படி யாரிடத்திலே பிசாசனம் போனான்? சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல போனான். பிசாசு வேற எங்கேயும் போகல. உங்களை குறித்து உத்தரவு வேண்டதுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க எஜமான்ட்ட போகணும், எங்க தகப்பட்ட போகணும், என்னை உங்களை பழைத்த அருணாதரேஸ்வரத்துல போகணும். அங்கதான் போறான். கை வைக்கலாத உங்களை. ஆனா உத்தரவு வாங்க எங்க போறான் தெரியுமா? எங்க போறான்? அவனோட விசுவாச பரீட்சை எங்க போறான்? தேவனிடத்தில் விசுவாசம் போகிறான். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளையுடைய உயிர்ல கை வைக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உயிர்ல. அப்ப அவனுக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு யோசிக்கிறீங்க. அப்ப உயிரை அவனுக்கு என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அதனால நீதி விவரத்துகள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கங்க மரணங்கள், தற்கொலைகள் இதெல்லாம் நடக்கும். அப்ப ஆண்டு சொல்றார், அவனை பார்த்து என் பிள்ளைய உயிரை தொடக்கூடாது. நிச்சயம் பிசாசு உத்தரவு வந்துட்டான். இந்த ஒளி ஒரு மனுஷனுக்கு இருந்தா யோபுக்கு இருந்தது. அதனாலதான் அவன் சரியா இருந்துட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? என்ன நடந்ததுமா? பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மனுஷனாக இருந்தவன் தன் பிள்ளைகளை, தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தான். மனைவியை தவிர எல்லாம் இழந்துட்டான். பிள்ளைகள் செத்து போச்சு, ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை, தருத்திரம். கடைசியா சாம்பல் இருந்து ஓட்டை எடுத்து சுரண்டுதான், சொறி பிடிச்சிட்டு. சிறங்கு பிடிச்சவங்க கையெழுத்து உங்களை ஆளுக்காக சிறங்கு பிடிச்சிட்டா, சிறங்கு பிடிச்சி சொரிஞ்சிருக்கீங்களா? இந்தியாவில் கோயிலுக்கு நேரம் சிறங்கு பிடிச்சி சொரிஞ்சிட்டு இருந்தான். சொரியன் அப்படி சொரிஞ்சான். அப்ப யோசிச்சு சாம்பிள் உட்கார்ந்து சொரிஞ்சு கொடுக்க நேரம் ஒரு நல்ல ஆசிரியப்பட்ட அண்ணன் போய் சாம்பிள் உட்கார்ந்துன்னா மனக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே போச்சு, கோமணத்தோட வந்துட்டாரு. இனி என்ன செய்யலாம்? மனுஷி கடுப்பாயிடுச்சு. மனுஷி கடுப்பாகும், மனுஷி கடுப்பாகும், நீ கடுப்பாகுவா. நீ தெளிவா இருக்க, உனக்குள்ள ஒளி இருந்துச்சுன்னா நீ தெளிவா இருக்க. அல்லேலூயா. மனுஷி இப்ப கடுப்பாகி என்ன சொல்றது தெரியுமா? என்ன சொல்லுச்சு? என்ன சொன்னது? சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொன்னாதான் என்ன? நானே பணம் பூமிச்சு இல்ல வாழ்க்கை வாழ்றேன். தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடு. யாரை தூசிக்க சொல்லுது?
படைச்ச தெய்வத்தை, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர, முள்முடி சுமந்தவர, முழு சரீரம் சின்ன பின்னமாய் கிழிக்கப்பட தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்தவர், அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தை என்ன செய்தான்? மனைவி சொல்றான், தூசித்து உன் உயிரை என்ன செய்து மாய்த்துக் கொள். யோசிச்சு பாருங்க, நம்ம அதுக்கு என்ன பதில் சொன்னா? நீங்க நானா இருந்தாலும் செஞ்சிருப்போம். இந்த சாமி இவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லிவிட்டாயே, கட்டி குளித்து 2 பக்கத்திலும் 2 முத்தம் கொடுத்து, என் அழகு தேவதே, என் கஷ்டத்தை புரிந்த என் மகாராசி, வா, உன்னை நான் முத்தம் செய்கிறேன். முத்தம் செய்து என்ன செய்திருக்கோம்? நீ சொன்னதை நான் புரிந்து கொள்கிறேன். எத்தனை பாடுகள், என் பிள்ளைகள் மறைத்து விட்டார்கள், என் சொத்துக்கள் அழித்துட்டு சாம்பலில் இருந்து நான் சுரண்டி கொண்டிருக்கிற இந்த நேரம் என் மனைவியின் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. நானும் நீங்களும் சொல்லி அவன் தெளிவாய் இருந்தான். யார்? யோபு யாருக்குள் இருந்தான்? அப்பாவோடு இருந்தான். ஏசப்பாவோடு தன் இருதயம் முழுவதும் கர்த்தரோடு இருந்தது. ஆகவே என்ன சொன்னான் தெரியுமா? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, இந்த கடவுளுக்கு கண் இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல. உனக்கும் கண் இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல. கஷ்டம் வந்துட்டா என்ன சொல்லுவான்? கடவுள் கண் இல்ல, மூக்கு இல்ல. அதான் சொல்லுவாங்க, மூக்க இப்படி படிச்சதா தப்பிட்டோம். இந்த மூக்க நிமிட்டி விட்டுருந்தா என்ன கெடி சொல்லிட்டு பாருங்க. மழை பெய்ஞ்சா முழு தண்ணி டேங்க்ல நடக்கிற மாதிரி இங்க நினைக்கிறோம். அவர் சாயலாகவே நம்மை படைத்தார் என்று சொல்லுது. அதே மூக்கு நிமித்தி விட்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டாங்க. பிள்ளை பிறந்திருக்காங்க, சில பிள்ளைகள் பாருங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சில வித்தியாசமான பிறப்புகள் இருக்கு. ஏன்? சாபம், இன்னொரு விஷய பாவம், இன்னொரு அழிக்க முயற்சிகளை செய்வன மாந்திரீங்கள் விட்டாது உன்னை அழிக்கும். செய்வன செய்யக்கூடாது, பிறருடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடாது, இன்னொரு குடும்பத்தை அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. உன் வாழ்க்கை நாசமாய் போய்விடும். யாரோடு அப்படி செய்தால் நாம் பிள்ளைகளை பாருங்க, வேதம் சொல்கிறது, நாம் கர்த்தருக்கு துரோகம் செஞ்சா நாம் பிள்ளைகளை தான் கர்த்தர் தண்டிப்பார். சில சொத்து சேர்க்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன், நேற்று பாசமாக உதாச்சு, கர்த்தர் யுத்தம் செய்வார், கண்டிப்பார். யாரு தெரியுமா? உன்னை இல்லப்பா, உன்னை விட்டுவாரு. யார் அடிப்பாரு? பிள்ளைகளை. பிள்ளைகள் அடிப்பார். கவனம், மனம் திரும்ப. தாவி விட்டான், அடி எங்க வச்சு யாருக்கு அடிப்பது? தாவீதுடைய பிள்ளையை என்ன செய்தார்? கர்த்தர் அடித்தார், செத்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி பாஸ்டிங்கா இருக்கிறாரு, உபவாசம் பண்றாரு, விழுந்து உருண்டு பிறண்டு நான் பார்த்தாரு. நாத்தாமேல் தீர்க்கதரிசி கொண்டு எச்சரிக்கை படுத்துறாரு, நான் உனக்கு பொம்பளை நீ பெண் கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன் நினைப்பா, நீ ஏன்டா உய்யோட மனைவி இருந்தா, உன்னுடைய நண்பன் தான், உன்னோட இருந்தவன் தான், இப்படி துறவு செஞ்சிய தீர்க்கதரிசி சொல்ற பேசும்போது அவர் கோபப்பட்டு நான் இப்பொழுதே முடிவெடுக்கிற அவர் தான், அவர் விஷயம் தெரியாது. அந்த ஆள் நீங்க தான் சொல்றாரு. முடிச்சார் பிள்ளைய. தெரியுமா? தாவீது அது பொறுப்பாளி. கர்த்தரோட கடைசி மட்டும் நான் பாருங்க, அவ்வளவு நெருங்கி இருக்கிறான். இந்த கால வேளையில திருந்துற டைம் இருக்கு. மனம் திரும்பி நாம் கடவுளோடு வாழ வேண்டிய டைம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பாவோட இருந்து பாருங்க எவ்வளவு சந்தோஷம். ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ண 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 அதுல இருக்க சந்தோஷம். நல்ல வேதத்தை வாசிக்க 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 அதுல இருக்க சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. பணத்துல, பொருள்ல,
உங்க நண்பர்கள், பெற்றோர்கள், உறவுகள், சொந்தங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஏசப்பா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி இருந்ததால, அந்த வெளிச்சம் இருந்ததால அவன் என்ன செய்து கொண்டான்னா, இந்த தீமை எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நன்மையிலே வாழ்ந்த நான் இதையும் நான் சகித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஒரு நடவுக்கு முன்பாய் பயந்தான். தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்வது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலகத்திலேயே இன்றைக்கும் அப்படிப்பட்ட அழகுள்ள பிள்ளைகள் இருக்காமலும் தெரியாது. அப்படிப்பட்ட அழகுள்ள பிள்ளைகளை யோபுவுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில இழப்புகள் இருக்கலாம், நமக்கு சில பாடுகள் இருக்கலாம், சில நெருக்கங்கள் இருக்கலாம். நாம் நம்மை சரிப்படுத்தி இறைவனோடு இருக்கிற அந்த உலகிலே ஒளியிலே நாம் நடந்து கொள்ள பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் இரட்டிப்பான நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வோம். ஜெபம் பண்ணாம நாம் எப்படி பெற முடியும்? வேதம் வாசிக்காமல் நாம் எப்படி பெற முடியும்? உழைக்காமல் பணத்தை எப்படி பெற முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சமூகத்தில் இருங்க, உண்மையாக நேர்மையாக கர்த்தருக்கு பயன்படுங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணி வரவழைக்கும், அதாவது சிக்கிடுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆர்வமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நானே யோசிச்சேன், நேற்று இது நானா பேசுறேன். ஊழியக்காரர்களே சில விஷயங்கள் தடுமாறிட்டாங்க, படிச்ச டீச்சரை தடுமாறிட்டாங்க. உண்டை புரிஞ்சு கொடுங்க, அப்பாட பார்த்துக்கொடுங்க, ஞானம் வரும். அல்லேலூயா. எந்த படித்த ஞானம் மானுக்கு முன்பாக என் அப்பன் ஞானத்தை கொடுத்து இவனை படிப்பார். ஆளுக்கு முன்பாக நீங்க தலை குறி நிற்க மாட்டீங்க, தலை நிமிர்ந்து கம்பீரமாய் நிற்பீர்கள். என்றால் நீங்கள் யாருடைய பிள்ளை? சத்தமா சொல்லுங்க, அமைதியா பேசுங்க. யாருடைய பிள்ளை? நீங்க யாரு? வாய் திறந்து சத்தமா. யார பிள்ளை? ஏசப்பாட பிள்ளை. உண்மையா ஏசப்பாட பிள்ளை. யாரும் மாத்தல. உங்களோட வாழ்க்கை மாறும், மாறும். உங்களுக்கு நீங்களே வந்து அழுவீங்க, அப்பா எனக்கு செஞ்சார். இருந்தது ஒரு கிழமை, ஒரு வருஷம் கடன் கட்ட முடியாத 2 பிரச்சனைக்கு போராடி கொண்டு ஒரு வருஷம் உலகால ஒரு கிழமை தான் இருக்க அப்பா கட்ட வச்சார். அல்லேலூயா. அப்பா நல்லவர், அப்பா பெரியவர், ஜீவன் உள்ள தேவன். மிச்சத்தை நான் சொல்லி 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 தேவன் இருக்கேன். நான் அப்பாட பிள்ளை. இந்த அப்பா என்ன உருவாக்கினவர் அவர். அவர் தான் என்ன உருவாக்கினார், அவர் தான் என்ன படைச்சார். நான் அழகா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறவரே அவர் உருவத்தான். நீங்க தான் எப்படி இருப்பீங்க என்று எனக்கு தெரியாது. பாஸ்டர் நல்ல காசு வருது, அவர் அங்க பைக் எடுத்தார், இந்த பைக் எடுத்தார், காணிக்க தாசமா போடக்கூடாது. நாம நினைப்போம், அப்பா அப்படி நினைக்க மாட்டாங்க. என் பிள்ளை என்ன நினைக்கணும்? இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு உறவு தான். நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? எப்படி ஜெபிக்க தெரியுமா? உங்களை சிரிச்சிட்டு, பிள்ளைகளை உங்களை சிரிச்சிட்டு, பிள்ளைகளை உங்களை சிரிச்சிட்டு நினைச்சதுல ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு முன்னுக்கு என் பிள்ளைகள் நல்ல நிலையை இருக்கும். அப்பதான் என் பிள்ளைகளை ஏற்றிருப்போம். காரில் அவன் வஜ்ரோட ஏற்றிருப்போம். அவன் காண்பொழுது வாங்க நான் கூட்டிட்டு போறேன், அதை செய்ய சொல்லணும். ஒரு ஆசிரியர் ஆசிரியரா தான் இருக்க முடியும். ஆனா அந்த ஆசிரியர் படிச்ச மாணவன் டாக்டரா, இன்ஜினியரா, தேசத்தின் ஜனாதிபதியா, முதலமைச்சரா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் அப்படிதான் என்றேன். நான் ஒரு காரியத்தை சுட்டி காட்டினேன். எப்பயுமே நான் என்றேன், இன்னைக்கு இருந்து நான் பார்க்கணும், என் பிள்ளைகள் தேவ செய்தியையும் வழிநடத்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அவர் வளரணும், நான் அப்பாவா இருந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரன் அப்படி வளரணும் நான் நினைச்சு இருக்கிறேன். ஒரு அப்பாவா என்னுடைய வாழ்வு மாறணும். அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு அப்படித்தான் நினைச்சு உங்களுக்கு வாழ வைத்தார். உங்களை சிநேகிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவர் ஒளியாய் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கும் ஏனோதானது இருக்காதபடி உங்கள் வாழ்க்கையை மாற்றுபடி உங்களை தெய்வத்திற்கு கரையில் ஒப்புக்கொடுங்கள். அந்த ஒளி நிலத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரை நீர் வாரும், எனக்குள்ள வாருங்கள். என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். என் இருதயத்துக்குள் வாசம் செய்வீராக, என்னோடு பேசுவீராக,
என்னோடு இடைப்படுவீராக. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவி வழியில உட்காராத, பரியாசக்காரர்களோ அவர்களோடு கூட இணைச்சவர்களாக உட்காராது என்று. துன்மார்க்க ஆலோசனை பாவிய வழியிலும் பரியாசக்காரர்கள் இருக்கிற இடத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஆபத்தை உருவாக்கி நம்மை அழித்துவிடும். நாம் மாறுகிற ஒரே ஒரு இடம், ஒரே சமூகம், அவருடைய பாதம், அவருடைய வார்த்தை. அந்த ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது தெய்வீக ஞானம் வரும். நான் சில காரியத்தை எங்கள் அம்மா மாட்டை கற்றுக்கொண்டேன். கல்லுமலை அம்மா மாட்டை, சரோஜினி அம்மா மாட்டை கற்றுக்கொண்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்க போகும்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாட்டிருந்து நான் கற்றுக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சந்தோஷமும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் எப்படி ஒரு மனிதன் தேடிக்கொள்ளலாம் என்பதை கர்த்தர் எனக்கு அந்த கடிதம் கொண்டு போய் உருவாக்கி என்னை படிப்பார். நான் அம்மாவோட சிரிச்சு பேசிட்டு இருப்பேன், ஆனா அப்பா என்னோட பேசிட்டு இருப்பாரு. எனக்கு சில விஷயத்தை சொல்லிக் கொடுத்து உருவாக்கினார். அந்த மகிழ்ச்சியை தேடுகிறேன். அந்த மகிழ்ச்சி தான் பரலோகம். அந்த மகிழ்ச்சி இந்த பூமியில இந்த பரலோகத்தை நான் காண முடியும். அந்த மகிழ்ச்சியிலே அம்மா பரலோகத்தில் தான் இருக்காங்க. இந்த பூமியில அவரோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நம் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். கண்களை மூடி அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீசஸ், ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஷபா ரகமா ரிதுரி மரஹந்தா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒளியில் இருக்க வேண்டும், இருளில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, குடிப்பழக்கங்கள், களியாட்டங்கள், ஆண்டவரே போதை வஸ்துக்கள், ஆண்டவரே சுவாமி வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட்டுகள், அருவருப்பான செயலுள்ள காரியங்களுக்குள் சிக்கப்படக்கூடாது. அது அவர்களை அழித்துவிடும், குடும்பத்தையே அழித்துவிடும். அப்படிப்பட்ட நரகலான காரியங்களை செய்கிற விடைகளின் பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, மனம் திரும்புவீராக. பெரியவர்கள், சிறுவர்கள், வாலிபர்களை மனம் திரும்புவீராக. எல்லா தீமையான காரியங்களை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுவீராக. என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழட்டும். என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அவர் இதயத்துக்குள்ள வல்லமை தாங்கி இப்பொழுது இறங்கி கிரியை செய்யட்டும். ஒரு வாழ்வு இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கட்டும். நான் இந்த இடத்துல பிழைவிட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சரிப்படுத்த விரும்புகிறேன். மனம் மாற விரும்புகிறேன். மனம் திரும்ப விரும்புகிறேன். உமக்காக வாழுகிறேன். கர்த்தரிடத்தில் எதற்காக உண்மை ஒப்புக் கொடுத்தாய் அதிலே உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். நேர்மையாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்துப்பார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீ கண்டு ஆச்சரியப்படுவாய். ஜெபம் செய், வேதவாசி. கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் பேசுவார். நீ தியானத்தில் கொண்டு ஆண்டவர் சொல்வார், அப்பா அம்மா நிப்பாட்டு, திருமவாசியம் சொல்வார். ஆசிரியர் ஆவியானவர் நீ கண்ணீர் தருவாய். கதவு மூடப்படுவார். உன்னை கட்டி அணைத்து முத்தம் செய்வார். உன்னை தாங்குவார். உன்னை தப்புவிப்பார். உன்னை விடுவிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஹalleluya. சோதரம் 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 சோதரம்.